நிலா இந்த குடும்பத்து மேல உள்ள பாசத்த இப்பதான் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த குடும்பம் மொத்தமும் அவ்ளோ தாங்குன்னு நம்மள தாங்கிட்டுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒன்னொன்னா நெனச்சு பார்க்குறாங்க. சோழன்லாம் எவ்வளோ சூப்பரா நம்மள பார்த்துக்கிறாரு. இதுக்கு மேல ஒரு குடும்பம் நம்ம தேடினாலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி நமக்கு ஒரு அன்ப குடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்கிறது என்னது? நம்மகிட்ட பொருளோ, காசோ, பணமோ ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா? எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு அன்பா இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பிடிக்காத கல்யாணம், ஒரு ஃபேக்கு கல்யாணமா இருந்தாலும் கூட, எந்த அளவுக்கு அவங்க பாசமா இருக்கிறாங்க. இதுவே உண்மையாச்சு அப்படின்னா, இன்னும் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஏன் இதே குடும்பத்தில வாழணும்னு நம்ம நினைக்கக்கூடாது? இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில ஒரு கல்யாணன்ற ஒரு பார்ட் வந்துச்சு அப்படின்னா, இந்த குடும்பத்த விட உலகத்தில வேற எந்த குடும்பமும் இவ்ளோ அன்பா நம்ம மேல இருக்க மாட்டாங்க. நம்ம இந்த குடும்பத்திலேயே வாழ்ந்தா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சோழன் காட்டுன அன்பு, நிலாவ டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்டது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுநாள் காலையில சோழன் "வாங்க உங்கள நான் போயிட்டு ஆஃபீஸ்ல ட்ராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல வேண்டாம் நானே போய்க்கிருவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்படிலாம் நீங்க சொன்னீங்கன்னா, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். எனக்கு கோவம் வந்துரும் பார்த்துக்கோங்க. என்ன எதுக்கு எடுத்தாலும் நான் வண்டியில போய்க்கிருவேன், நான் வண்டியில போய்க்கிருவேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க போனதுனால தான் கீழ விழுந்து எழுந்துருச்சு வந்திருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு நல்ல வண்டியா வாங்குறதுக்கு வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு என் கூட வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நான் வரல" அப்படின்னும்போது, "சரி அப்ப நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க. உங்க பின்னாடியே நான் வந்துகிட்டே இருப்பேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு சோழன் இப்படி பண்றீங்க? கீழ விழுந்தா தானே வண்டி பழக முடியும். பரவால்ல நான் இதிலேயே போய்க்கிறேன். இனி கவனமா போவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரனும் சரி, மத்த குடும்பத்தில இருக்கவங்க எல்லாருமே, "வேண்டாம் அண்ணி, நீங்க பேசாம சோழன் கூட கார்லயே போயிருங்க. நீங்க வண்டிலலாம் போக வேண்டாம் அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. நடேசனங்களும், "பேசாம நீ கார்லயே போம்மா. எதுக்கு? அப்படி இல்லையா, பேசாம பஸ்ல போயிரு. கார்ல இவனுக்கு கூட உனக்கு போக பிடிக்கலன்னா பஸ்ல போயிரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் "உன்ட்ட கேட்டாங்களாங்க? இப்ப ஏதாவது உன்ட்ட கேட்டாங்களா? நீ போய் உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுர்றாங்க. இப்போ நீலா "சரி வாங்க நம்ம கார்லயே போலாம். நீங்க விடவா போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. கார்ல போயிட்டு இறங்குறாங்க ஆஃபீஸ்ல. அத ராகவ் பார்க்குறாங்க. "என்ன இவ நம்ம வெளியில கூப்பிட்டா மட்டும் வரமாட்டேங்கிறா. இவன் இறக்கி விடுறான், கூப்பிட்டு போறான். ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு, "இத பத்தி நம்ம நிலா கிட்ட பேசுறது தான் நல்லது" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இறங்கிட்டு, "நான் இங்கே தான் இருப்பேன். நீங்க ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் வந்துருவேன். ஒருவேளை நான் சவாரிக்கு போயிருந்தாலும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்காகலாம் நீங்க ஒண்ணும் காத்திருக்க வேணாம். நான் பஸ்ல கூட வந்துக்கிருவேன். நீங்க கிளம்பி போங்க. சவாரி இருந்துச்சுன்னா வேலைய பாருங்க. நான் ஆட்டோ பிடிச்சு கூட வீட்டுக்கு போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உங்கள உங்கள பார்த்துக்கிறத விட எனக்கு வேலை முக்கியமா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. இத ராகவ் பார்த்துட்டே இருக்கிறாரு. "என்ன இவன் இப்படிலாம் பேசுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா சரி, இப்போ நீங்க போங்க சவாரி இருந்தா போங்க சரியா? நான் ஈவினிங் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வராங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு வந்ததுமே ராகவ் இத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது நிலா கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும். அவன் கூட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் கூட மட்டும் கார்ல போறாங்க. என்னதான் ஒரு ரிலேட்டிவா இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு நிலா எதுக்கு அங்க இருக்கணும்? அங்க இருக்கவே கூடாது. அத்தன ஆம்பளைங்க தங்கியிருக்கிற வீட்ல நிலா மட்டும் எதுக்கு இப்படி தனியா இருக்கணும்னு சொல்லிட்டு மண்டையில போட்டு ராகவ் குழப்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. "என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு. "கசின் வீட்ல தான் தங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. அப்படி என்ன அவன் சொந்தம்? பேசாம ஏதாவது பிஜி ஹாஸ்டல் பார்த்து போயிருக்கலாம்ல. எதுக்கு அப்படி அங்க இருக்கணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. பேசாம நிலாகிட்டயே இத பத்தி பேசிறலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ திவ்யா ராகவ பார்த்துட்டு, "எதுக்கு ராகவ் இவ்வளோ தூரம் கிளம்பியிருக்கிறாரு? நிலாவ அவங்க கசின் கூட வண்டியில இறங்கும்போது ராகவ் பார்த்துட்டு இருந்தாரு. அதனால தான் கோவத்துல இப்படி பண்றாரோ! இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ நிலா கிட்ட போயிட்டு, "அம் என்ன நிலா, இன்னைக்கு நீங்க உங்க கசின் கூட வந்தீங்களா கார்ல?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா, நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "உங்கள காணோமே, நான் இறங்கும்போது நீங்க இல்லையே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எப்படி? இப்ப தான் நீங்களே வாரீங்க. அதுக்கு முன்னாடி எப்படி கரெக்ட்டா இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல உள்ள நம்ம பாஸ் ராகவ் ரொம்ப கோவத்திலயும், ஒரு டென்ஷன்லயும் இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா அவரு நீங்க வரும்போது, உங்க கசின் கூட வரும்போது அத பார்த்திருப்பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
உடனேனே நிலா இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க நீங்க? அவரு எதுக்கு கோவத்துல இருக்கணும்? நான் என்னோட கசின் கூட கார்ல வந்தா அவரு ஏன் கோவப்படணும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா இன்னும் உங்களுக்கு புரியலையா? நான் தான் சொன்னேன்ல, ராகவுக்கு உங்க மேல ஒரு லவ் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அந்த பொசசிவ்னால தான் அவ்ளோ கோவம் வருது. அவரு வெளியில கூப்பிட்டோம், டின்னருக்கு கூப்பிட்டோம், லஞ்சுக்கு கூப்பிட்டோம், ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு கூட நீங்க வெளியில மாட்டேன்றீங்க. ஆனா, நீங்க சோழன் கூட தான் கார்ல வர்றீங்க, போறீங்க. டீ டயத்துல கூட அவர் டீ வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. இதெல்லாம் ராகவ் வந்து பார்த்துட்டு, எப்பலாம் சோழன பார்க்குறாங்களோ, அப்பல்லாம் வந்துட்டு ராகவ் வந்து டென்ஷனா இருப்பாரு. நான் அப்பவே கெஸ் பண்ணிருவேன், கண்டிப்பா சோழன் வந்திருப்பாங்க அப்படின்னு நெனச்சுட்டு. அதனால தான் நிலா கேட்டேன். நீங்க உங்க சோழன் கூட தானே உங்க கசின் சோழன் கூட தானே கார்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, இது என்ன தப்பா போயிட்டுருக்கு? இந்த ராகவ் என்ன இப்படி பண்ணிட்டுருக்குறாங்க? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னைக்காவது இத பத்தி கேட்கட்டும். நம்ம வந்து சொல்லிர்லாம். முதல்லயே நம்ம கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்கணுமோ! அப்ப நமக்கு பெருசா தெரியல. எப்படியாவது டிவோர்ஸ் ஆனா போதும் அப்படின்னு நெனச்சோம். என்னைக்குனாலும் நம்ம சிங்கிளா அப்புறம் தானே! எதுக்காக நம்ம வந்து இப்படி நம்ம குடுக்கணும், மேரிடுன்னு குடுக்கணும் அப்படின்னு நான் நெனச்சுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்துட்டு நிலாவ கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம சப்மிட் பண்ண போறோம். இந்த 2 நாள்ல சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஓகே பண்ணிட்டோம். இனி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிச்சுருவாங்க. இப்பயாவது நீங்க வந்துட்டு வெளியில வாரீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நான் வரல, வெளியில வரல." "எதுக்கு வெளியில வரணும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கண்டிப்பா நீங்க சைட்டுக்கு வந்தே ஆகணும். அ நாங்க வந்துட்டு ஓனரும் அதாவது பிளாட்டோட ஓனரும் வராங்க. அவங்க சில கிளாரிஃபிகேஷன்லாம் கேட்குறாங்க. அதனால நீங்க தான் வந்து கண்டிப்பா கிளாரிஃபிகேஷன் குடுக்கணும். அதனால வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து கூப்பிடுறாங்க. "ஓ! அப்படியா? சரி ஓகே. சைட் விசிட்க்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது அங்க ஃப்ளாட்டோட ஓனரும் வந்திருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து சொன்னதுக்கப்புறமா, இப்போ நிலா வந்துட்டு எல்லாமே ஓகே ஆயிடுச்சுல்ல. ரொம்ப சந்தோஷம் ராகவ். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கும்போது, அப்போ ராகவ் இருந்துட்டு வேகமா ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போறாங்க. "எதுக்கு ராகவ் காஃபி ஷாப்புக்குலாம் போய்க்கிட்டு?" அப்படின்னும்போது, "என்ன நீங்க ஆஃபீஸ் டயத்துல ஆஃபீஸ் கிளையண்ட்ட பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால தானே ஒரு சும்மா சில் பண்றதுக்காக தானே காஃபி ஷாப் தானே கூட்டிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? யாராவது உங்களுக்கு வந்து காஃபி வாங்கிட்டு வரேன், டீ வாங்கிட்டு வரேன், கம்பெனிலயே இருங்கன்னு சொன்னாங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "புரியல ராகவ். நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல. எப்பயுமே உங்க கசின் சோழன் வந்து டீ டயத்துல கூட டீ வாங்கிட்டு வந்து குடுப்பாரு இல்லையா? அதனால கேட்டேன். ஒருவேள அவர் வரேன்னு சொல்லியிருக்காருன்னு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. நீங்க ஏன் இப்போ ஃபர்ஸ்ட்டு இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே "இல்ல, இல்ல. நான் சும்மா காமனா தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, நிலாவுக்கு அப்பயும் கோவம் வருது. இவன் என்ன இப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு நெனச்சுட்டு, அப்போ காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது, ராகவ் வந்துட்டு, "நான் வாங்கி குடுத்த கிஃப்ட்டையும் நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு? இன்னைக்கு எதுக்கு எனக்கு கிஃப்ட்டுன்னு?" சொல்லும்போது, "இல்ல இந்த ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டீங்க. நான் எப்பயுமே வந்து அந்த ப்ராஜெக்ட் ஒருத்தவங்க நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணிட்டா, நான் வந்து ஒரு கிஃப்ட் குடுக்குறது வழக்கம்" அப்படின்னு சொல்லிட்டு, ராகவ் வந்துட்டு ஒரு வாட்ச் குடுக்குறாங்க. உடனே, "ஓ! நல்லா இருக்கே! வாட்ச் சூப்பரா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து வாங்குறாங்க. ஆனா, "இவ்ளோ காஸ்ட்லியான வாட்ச் எதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, இது வந்து எனக்கு உங்களுக்கு குடுக்கணும்னு தோணுச்சு. இந்த ப்ராஜெக்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால சின்னதா ஒரு காம்ப்ளிமெண்டரி வச்சுக்கோங்களேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வாட்ச் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா, இவ்ளோ காஸ்ட்லியான வாட்ச் நான் கட்ட மாட்டேன். எனக்கு ஏற்கனவே சோழன் வந்து எனக்கு வாங்கி குடுத்த வாட்ச் இருக்குது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இந்த பாருங்க சோழன் வாங்கி குடுத்த வாட்ச் தான் நான் கட்டுறேன். அதுவே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா, இவ்ளோ காஸ்ட்லியான வாட்ச் வந்து எனக்கு தேவையில்லையே. இருக்கிறது போதும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.